தமிழ்நாட்டிலேயே 38 மாவட்டம் இருக்குது. அதுல முதன்மையான மாவட்டம் நாமக்கல் மாவட்டம். அந்த மாவட்ட மக்கள் வைத்த கோரிக்கை பெரும்பாலும் நிறைவேற்றப்பட்டு விட்டது. அதை பட்டியலிட்டு சொல்கிறேன். நாமக்கல் நகராட்சி கூட்டுக்குடி திட்டம் 250 கோடி, திருச்செங்கோடு குமராபாளையம் தொகுதி கூட்டுக்குடி திட்டம் 400 கோடி, திருச்செங்கோடு நகராட்சிக்கு தனி குடிநீர் திட்டம் 84 கோடி. நானே வந்து அடிக்கல் நாட்டினேன். ராசிபுரம் புதிய கூட்டுக்குடி திட்டம் 1000 கோடி மேற்கொள்ளப்பட்டது. நெடுஞ்சாலை துறையில கணக்கே இல்ல. நாமக்கல் முதல் திருச்செங்கோடு வரை, நாமக்கல் முதல் திருச்செங்கோடு வரை 4 வழிச்சாலை 150 கோடி, 4 வழிச்சாலை நாமக்கல் திருச்செங்கோடு. திருச்செங்கோடு முதல் மல்லிக்கலை வரை 2 வழிச்சாலை. திருச்செங்கோடு முதல் பரமத்தி வேலூர் வரை இந்த சாலை 2 வழிச்சாலை. திருச்செங்கோடு முதல் ஈரோடு 4 வழிச்சாலை 250 கோடி. ராசிபுரம் முதல் நாமக்கல் சேந்தமங்கல் வழியாக 2 வழிச்சாலை 278 கோடி. ஈரோடு முதல் பள்ளிமலை வரை காவிரி ஆற்றின் குறுக்கே 24 கோடியில பாலம். எஸ்பிபி காலனி ரயில்வே மேம்பாலம் 39 கோடியில. எஸ்பிபி பேப்பர் மில் சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டது. பள்ளிமலை முதல் சங்ககிரி வரை 4 வழிச்சாலை அற்புதமா போகுது எங்க தொகுதி வழியா. முள்ளுக்குறிச்சி முதல் செங்கரை தம்மம்பட்டி முதல் தேனூர், தேனூர் பாலப்பட்டி முதல் வால்வெல்குழி 3 கொல்லிமலை சாலைகள். திருச்செங்கோடு முதல் ஓமலூர் வரை 4 வழிச்சாலை. நாமக்கல் முசிறி தேசிய நெடுஞ்சாலை மற்றும் பல சாதனைகள். எங்க நிலத்தடி நீரை தேக்கி வைக்க வேண்டும், உபரியாக மேட்டூர் அணையிலிருந்து உபரியாக போகின்ற நீர் தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் காவிரி ஆற்றின் குறுக்கே நஞ்சை புகழல 400 கோடியில பிரம்மாண்டமான தடுப்பணை. ராஜவாய்க்கால் 184 கோடியில சீரமைப்பு. அற்புதமான மருத்துவக் கல்லூரி 400 கோடி. சட்ட கல்லூரி 120 கல்லூரி. சேந்தமங்கலம் மற்றும் குமராபாளையத்தில் புதிய கலை மற்றும் அறிவியல் கல்லூரி. நாமக்கல் மாவட்டத்தில் தனி ஆவின் ஒன்றியம். குமராபாளையம், கொல்லிமலை மற்றும் மோகனூர்ல புதிய தாலுகா அலுவலகம் அமைக்கப்பட்டது. நாமகிரிப்பேட்டை வரையறுக்கப்படாத பட்டா வழங்க நில அளவீடு செய்து பட்டா வழங்க ஆணை பிறப்பித்தது. அள்ளலாய இளைய நாய்க்கர் மன்னருக்கு மணிமண்டபமும் கட்டி இது அதிமுக. நாமக்கல் புறவழிச்சாலை நாம தான் வச்சோம். திருச்செங்கோடு புறவழிச்சாலை நாம தான் வச்சோம். திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் ஆலயத்துக்கு போவதற்கு பாதை அமைச்சது நாம தான். இவ்வளவு செஞ்சோம்ல. திமுக ஒன்னாவது செஞ்சுதான் இந்த மாவட்டத்துக்கு. ஆக திரு ஸ்டாலின் அவர்களே, அண்ணா திமுக ஆட்சியில போடப்பட்ட திட்டம், நிறைவேற்றப்பட்ட திட்டம் பட்டியலிட்டு இன்றைக்கு பொதுமக்கள் முன்னிலையில நான் வாசித்திருக்கிறேன். தில்லு திராணி தெம்பு இந்த திமுக காரந்த மாவட்டத்தில் யாராவது இருந்தா இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டும். சும்மா போய் மக்களை ஏமாற்றி இதை கொடுத்து தேர்தல் ஆணையம் விதி நான் பேச முடியல. இது எது கொள்ளையடித்த பணத்தை வச்சுக்கிட்டு இதை கொடுத்து ஜெயிச்சலாம் நினைச்சீங்களா? உங்க முகத்துல மக்கள் கறி பூசி விடுவார்கள்.